இன்னைக்கு நம்ம ஒரு சைட் ஆடிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவா செக்லிஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நான் ஒரு வெப்சைட்க்கு வந்து சைட் ஆடிட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் வந்து ஒரு 20 செக்லிஸ்ட் இருக்கும். அது ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து டைட்டில்ல வந்து பிரைமரி கீவேர்ட் வச்சுருக்காங்களா? மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் பிரைமரி கீவேர்ட் வச்சுருக்காங்களா? H1ல பிரைமரி கீவேர்ட்ஸ் வச்சுருக்காங்களா? H1 to H6ல வந்து பிரைமரி கீவேர்ட்ஸ் அண்ட் செகண்டரி கீவேர்ட்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன். செகண்ட் திங் வந்து கூகுள் ஆல்டெக்ஸ், கூகுள் சர்ச் கன்சோல் அதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்களா? சைட் மேப் கரெக்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்களா? roboto.txt's எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி செட்டப் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, லைக் டெக்னிக்கல் வைஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மொபைல் ஸ்கோர் அண்ட் டெஸ்க்டாப் ஸ்கோர் செக் பண்ணுவேன். மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜிடி மெட்ரிக்ஸில் ஓவரால் லோடிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பேஜோட சைஸு எம்பி சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது, ஓவரால் ரெக்வெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுவேன். ஆஃப் பேஜ் சப்மிஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட கரண்ட் டிஏ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பிஏ பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி, பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரெஃபரிங் டொமைன்ஸ் இருக்குது, 30 to 100 வந்து எவ்வளோ ரெஃபரிங் டொமைன்ஸ் இருக்குது, மொத்தமாக எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது, எவ்வளோ டூ ஃபாலோ பேக்லிங்ஸ், எவ்வளோ நோ ஃபாலோ பேக்லிங்ஸ், இது எல்லாமே செக் பண்ணுவேன். இதெல்லாம் செக் பண்ணுறது தான் வந்து ஒரு சைட் ஆடிட்னு சொல்லுவாங்க. அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாவில், அப்புறம் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ரீசெண்டாக அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் ஆடிட் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக கொடுப்பேன். அது கூட வந்து லைக் டொமைன் ஏஜ் எவ்வளோ, எப்போ டொமைன் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நான் வந்து இது பண்ணுவேன். இதான் வந்து ஒரு கம்ப்ளீட் எஸ்இஓ ஆடிட்னு சொல்லுவாங்க. உங்களோட வெப்சைட்க்கும் எஸ்இஓ ஆடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட எஸ்இஓ பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க.